மகர ராசி, மகர லக்னம். காலபுருஷனுக்கு 10வது வீடு. காலபுருஷனுக்கு 10வது வீடு என்னமோ வாழ்க்கையில நாங்க தொழில தவிர, வேலை தவிர்த்த வேற எதுவுமே நினைக்கவே இல்லைங்க. அப்படியே போன போக்குலயே போயிட்டோம். எப்பவுமே கடினமான உழைப்பாளி இந்த ராசி. உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி. என் மனசுல இருந்தத நான் யார்கிட்டயுமே வெளிக்காட்டி சொல்லவே இல்லைங்க. எனக்குன்னு ஒரு ஆசை, எனக்குன்னு ஒரு கற்பனை, எனக்குன்னு ஒரு லட்சியம் இதெல்லாம் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, மகர ராசிக்கு இருக்கவே இருக்காது. எப்பவுமே அம்மாவை பார்த்துக்கணும், அப்பாவை பார்த்துக்கணும், தன்னுடைய சகோதரிகளை பார்த்துக்கணும், சகோதரனை பார்த்துக்கணும். இந்த மாதிரி குடும்பத்தோடயே ஒட்டி வாழ்ந்து நிறைய விஷயங்கள் நான் வாழ்க்கையில ஏமாந்துட்டேன். இன்னைக்கு யாருக்குமே பயப்படாத உயர் இடத்துல தான் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வச்சிருக்காரு. இருந்தாலும் என்னுடைய போராட்டம் எனக்கு தாங்க தெரியும். வெளியில பாக்குறதுக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நான் என்ன கஷ்டத்தோட இருக்கேன், இந்த போராடி இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு உண்டான காரணம் எப்படி இருந்தது, இந்த வழி பாதைகள்லாம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க இருக்கிறது மட்டும் தான் அடுத்தவங்களுக்கு தெரியுது. எந்த ஒரு விஷயத்திலயும் குறை கண்டுபிடிச்சு பேசுறாங்க. நல்லா பேசினாலும், சிரிச்சு பேசினாலும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு பதில் சொல்றாங்க. நல்லா அமைதியா தான் உண்டு தான் வேலை இருந்தாலும் உனக்கு திமிரு பத்தியா இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எப்படிதான் இவங்க மத்தியில காலம் தள்ளுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தது என்னன்னு நான் யோசிக்காம விட்டுட்டேன் வாழ்க்கையில. இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டுறதுனாலயே நெறைய விஷயங்கள் தெளிவு இன்னும் அதிகமா இருந்திருக்கலாமோ! இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சிருக்கலாமோ! இன்னும் கொஞ்சமா முயற்சி பண்ணி எஃபோர்ட்ஸ் போட்டு ஜெயிச்சிருக்கலாமோ! இன்னும் கொஞ்சம் காசு சம்பாரிச்சிருக்கலாமோ! அப்படிங்கிற மாரி இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம்ன்னு எப்போ உங்களுக்கு 7:30 சனி வந்துச்சோ, அன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த 2 1/2 வருஷம் இன்னைக்கு பாருங்க 2 1/2 வருஷம். ராசிக்கு 2ஆம் இடத்துலயும் சரி, ராசியிலயும் சரி எல்லாமே பணத்துக்கு தாங்க பிரச்சனை. அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏங்க எங்களுக்கு அவ்வளோக்கா கிடைக்காம போயிருச்சு அப்படின்னா, காலபுருஷனுக்கு 10வது வீடு சனீஸ்வர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. அவரோட வீடு 2ஆ இருந்தாலுமே கும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. ரொம்ப அறிவாளி. இதே உங்களோட கண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், கும்ப ராசியில பிறந்த அண்ணன் மகரத்துல பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. அண்ணனுக்காக தம்பி என்ன வேணாலும் குடுக்கறக்கு காத்துட்டு இருப்பாங்க. ஆனா தம்பிக்கு அண்ணன் அந்த சைட்ல இருந்து எதுவுமே வராது. கும்பத்துக்கிட்ட இருந்து எதுவுமே வாங்க முடியாது. மகரம் பிறருக்காக வாழ்றதுக்காக படைக்கப்பட்ட ராசி கடவுளால. அது என்ன காரணம்னு தெரியல. நானும் அதே மாரி பழகிட்டோம். நாங்களும் அதே மாரி பழகிட்டோம். என்னுடைய குடும்பமும் அதே மாரி பழகிடுச்சு. நான் தான் ஏமாந்தேன் அப்படின்னா, என் சம்சாரமும் இதே மாதிரி இருக்குதுங்க. என் குடும்பத்துல அனைவருமே அடுத்தவங்களுக்காக ஏன் வாழல? ஏன் வாழல? அவன் நல்லது பண்ணியிருக்கலாம்ல. அவனுக்கு ஏதாவது குடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிறது தான் இருக்குமே தவிர்த்து, தனக்கு என்ன அப்படிங்கிறத நாங்க யோசிக்கவே இல்ல. அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டாங்க. நாங்க இன்னும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு மனசுல எங்களுடைய புத்திசாலித்தனம் எங்களுக்கு ஆனா அந்த புத்திசாலித்தனமே எங்களுக்கு பயன்படல. அந்த அளவுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு, அடி பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு மகரம். தெரியாதவங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதவன், 0வா இருந்தவன்லாம் இன்னைக்கு உங்க முன்னாடி ஆடுறாங்க. ஏன்னா எப்பவுமே ஆட விட்டு அடிக்கக்கூடிய ராசி மகரம். இன்னைக்கெல்லாம் பாருங்க, பொட்டி பாம்பா அடங்கியிருக்கீங்க. நீங்களா இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. மகரத்த தொட்டவன் எப்பவுமே கெட்டான். ஆனா, மகரம் ரொம்பவே உஷாருங்க. யார்ட்ட பேசணும்? எப்படி பேசணும்? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும்? அதுக்கு மீறியும் ஏமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2, 3 வருடங்களாவே நீங்களாவே இல்ல. அதுதான் முக்கியமான ஏமாற்றம். இது சரியா? இது தவறா? இது நல்லா இருக்குமா? இவன் நல்லவனா? இவன் கெட்டவனா? இதெல்லாமே யோசிக்காம, வாங்க நாங்க தான் ஏமாந்தோம் கோலி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுங்க. என்னங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே பிரச்சனைகள் ஆயிருச்சு. எங்க போனாலுமே எனக்கு ஃபேவரபிளா நடக்க மாட்டேங்குது. ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன். எவனோ ஒண்ணும் படிக்காதவன் புதுசா வரான், ஒரு விஷயத்த செஞ்சுறான். ஆனா நான் இதே ஃபீல்ட்ல இருக்கேன். இதுல எனக்கு இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவ்ளோ சாதிச்சிருக்கேன். ஆனா என்னோடது சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 0வா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மகரம் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து, வாழ்ந்து, வாழ்ந்து தேஞ்சு இன்னைக்கு இந்த சூழ்நிலையில இருக்கு. இன்னைக்கெல்லாம் பாருங்க என் ராசிநாதன் 2ல இருக்காரு. என் பணத்த ஏன் சம்பாரிக்காம போயிட்டோம்? நம்மளுடைய பணத்த நம்ம சேமிக்க வச்சிருக்கலாமே! இன்னைக்கு ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறோம்? ஏன் ஏன் நம்ம குடும்பத்தோட நம்ம பட்ட தப்புக்கு நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வருத்தப்படுறோமே! அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல 1000 கேள்விகள், கவலைகள் நைட்லாம் தூங்குறீங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. மகரத்துக்கு எப்ப ஜென்ம சனி வந்துச்சோ, அன்னைக்கே தூங்குறத நிறுத்திட்டாங்க. இன்னைக்கெல்லாம் பணம், பணம்னு பணத்த நோக்கி ஓடக்கூடிய தேடலான வாழ்க்கையாக மகரத்துக்கு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ராசிக்கு 2ல சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய முதல் தர விஷயங்கள் அதான். அதனால தான் இன்னைக்கு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற பெரிய வாழ்க்கை பாடத்த உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி குடுத்திருக்காரு. இந்த சூழ்நிலையில குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை. இது மகரத்துக்கு முதல் தர யோகாதிபதி. அது என்னங்க முதல் தர யோகாதிபதி அப்படின்னா, சுக்கிரன். மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 5, 10ஆம் அதிபதி. பரிவர்த்தனை ஆயி சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கே போறாரு. அதேபோல குரு பகவான் முயற்சி ஸ்தானாதிபதி. முயற்சி ஸ்தானத்துக்கே வரப்போறாரு. இது எந்த ராசிக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, மகரத்துக்கு 100% இழந்தத தைரியமா மீட்கக்கூடிய நேரம். 5ஆம் அதிபதி 5லே அதுக்கு மேல என்னங்க? வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே,
நம்ம ஜெயிச்சு போராடி நமக்கு ஒரு பேரும் புகழும் எடுக்கக்கூடிய நேரங்கள் வந்துருச்சா மகரத்துக்கு. ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி. எங்க ராசிய நீங்க தான் பார்த்துக்கணும். நாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறோம். சொந்த பந்தங்கள பார்த்துக்கிறோம். குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள பார்க்குறோம். யாரு கஷ்டப்பட்டாலும் நாங்க வந்து ரொம்ப நாங்க மனசளவுல யாருக்குமே கெடுதல் நினைக்காத ராசி. இன்னைக்கு எல்லாரும் எங்கள கஷ்டப்படுத்துறாங்க. நீங்களும் படுத்திறக்கூடாது அப்படின்னு சனீஸ்வர பகவான வந்து பார்த்தீங்கன்னா, வணங்கிட்டு, அவர் பாதம் வணங்கி, இன்னைக்கு சுக்கிரனால பெறக்கூடிய பலன்கள் 5ஆம் அதிபதி 5லே இருக்கக்கூடிய கலாநிதி யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் எப்படி இருக்க போகுது மகரத்துக்கு? முதல் பெருமூச்சு விடுற அளவுக்கு இருக்குங்க. என்ன இழந்தீங்களோ, அத எல்லாத்தையுமே திரும்பி பெறக்கூடிய காலம் வந்துருச்சு. 5ஆம் அதிபதி 5ல வரும்போது, இதுக்கு மேல வாழ்க்கையில என்னங்க? எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தைரியம், தன்னம்பிக்கை, தெம்பு. அதேபோல 2வது பார்த்தீங்கன்னா, அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துல நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏறக்குறைய 2 மார்க்கு, 3 மார்க்கு பக்கத்துல போய் குடும்பத்துல 1000 பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில நான் அரசாங்கத்துல உட்கார்ந்தே தீருவேன். கவர்மெண்ட் ஜாப்ல உட்கார்ந்து தீருவேன். அது என்னுடைய ரொம்ப நாள் கனவு, எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே படிச்சுட்டு இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உட்காந்து படிக்கிறீங்க, ஊர விட்டு தள்ளி போய் படிக்கிறீங்க, இல்ல ஊர விட்டு வெளிய கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறீங்க. எது படிச்சாலுமே அப்படியே சுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. என்னால ஜெயிக்க முடியல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை ஏன்னா, இந்த பரிவர்த்தனை ஏறக்குறைய 3 மாத காலங்கள் வரை செயல்பட போகுது. முயற்சி ஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி. இது 2மே சேரும்போது, முதல் தர யோகமான அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை, ஒரு போஸ்டிங்ல இருக்கேன். அதிலிருந்து அடுத்து படிச்சு நான் வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான வேலைய பார்க்கல. அதுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, தொய்வா ஏற்பட்டுட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இதே வேலையில நான் இருந்துருவனோ, இதோ வேலையில அப்படியே போயிருவனோ, என் கூட இருக்கவங்க எல்லாருமே படிச்சு அடுத்தடுத்து போயிட்டாங்க. ஆனா நான் பாருங்க, இன்னும் 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. அதே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கும் வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுங்கிற கனவு, கற்பனைகள், ஆசைகள் எல்லாமே அதிகமா இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல இது சார்ந்த விஷயத்துல நான் முயற்சி எடுத்தா எனக்கு நடக்குமா? கிடைக்குமா? அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குரு பகவான் இத்தன நாளா 5ல வக்ரம் பெற்று உட்கார்ந்து, "என்ன மீறி நீ என்ன புடிப்ப? என்ன மீறி நான் உனக்கு என்ன பலன் குடுப்பேன்?" அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருந்திருக்காரு. பணமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மகரத்து கைய விட்டு போச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. பணம் குடுத்தவன் எல்லாமே பணம் வாங்குனவன் சரி, பணம் குடுத்தவன் எல்லாருமே, கூடியிருக்கவங்க அத்தன பேரும் நல்லது செஞ்சவங்க கூட இன்னைக்கு உங்கள பார்த்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க பணம் வாங்குன மாரி பயந்து ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல முதல் தர யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதி 5ல இருக்கிறது, "இந்தா உன் பணத்த வாங்கிட்டு போனது வந்து எனக்கு பிரச்சனை. என்னோட குடும்பத்தில பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது. உன்னோட பணத்த நீயே வச்சுக்கோ. பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு ஏற்படுமா? பணத்த வாங்கி ஏமாத்திட்டு ஓடுனவன் அனைவருமே இனி உங்களுக்காக பணத்த திருப்பி கொண்டு வந்து குடுக்கக்கூடிய காலம். அதுக்காக நீங்க இதுக்கு முன்னாடி 1000 எஃபோர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. அது எல்லாருமே வந்து வேஸ்ட்டா போனது தான் மிச்சம். இனி வரக்கூடிய காலங்கள் உங்ககிட்ட எப்படி வாங்கிட்டு போனானோ, அதே மாரி மரியாதையோட திருப்பி குடுக்கக்கூடிய காலங்கள். வீண் செலவு, விரய செலவு, தண்ட செலவுகள் இதெல்லாமே குறைஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக நிச்சயமாக மகர ராசி மற்றும் மகர லக்னத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்ப நீங்க கேட்டிருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. கோள்களுடைய சாரத்த பொறுத்து இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும். நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும். அப்ப கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100% பிரதிபலிக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.